இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் எவ்வளவு நேரம் வெயிட் விடு சொல்றல. விடு சீனு, என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்டாட்டியே நான் ஆசையை கட்டி பிடிக்கிறேன். இதுல என்ன இருக்கு? டேய் இப்படி எல்லாம் பண்ணாத. ஃபர்ஸ்ட் நான் கிளம்புறேன். ஏய் நான் என்ன பண்ணேன்? எதுவும் பண்ணாதங்கற. எப்ப வருவன்னு எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீ வந்ததும் உன்னை ஆசையா கட்டி பிடிச்சா நீ வேணாங்கற. டேய் அறிவு கிட்டவனே, பெரியப்பா மாலை போட்டிருக்காரு தெரியும்ல. மாலை போட்டிருக்கிற வீடு ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். நம்ம இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது, புரியுதா? இது என்னடி வம்பா போச்சு? நான் என் பொண்டாட்டிய சந்தோஷமா கட்டி பிடிக்கிறதுல என்ன சுத்தபத்தம் குறைஞ்சு போயிரும்? நீ வர வர ரொம்ப தான் பண்ற. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல. ஏய் சீனு, இப்படிலாம் கோச்சிக்க கூடாது. நேத்து யாரோ ஒரு பையன் பிரியாணி எடுத்துட்டு வந்து நம்ம வீட்ல கொடுத்துட்டான்னு வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தல்ல. அப்பவே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு போய் யாரோ ஒரு பெரியவர்கிட்ட கொடுத்துட்டான். நீ என்னடான்னா சின்ன புள்ள மாதிரி இப்படி அடம்பிடிக்கிற. அசைவம் சாப்பிடுறதும் இதுவும் ஒண்ணா? எல்லாம் ஒண்ணுதான். வீட்டை உடம்ப சுத்தமா வச்சுக்கிற மாதிரி நம்ம மனசையும் கட்டுப்பாடா வச்சுக்கணும். இங்க பாரு, பெரியப்பா கோவிலுக்கு போய் காவடி எடுத்து விரதம் முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணாம சமத்தா இருக்கணும், சரியா? அப்புறம் தினைக்கும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பெரியப்பா சாமி கும்பிடும் போதே பயபக்தியா சாமி கும்பிடணும். நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். சரி நான் போறேன். ஏய் மாயா, பக்கத்துல வந்த உன்னை உதப்பண்டா. இல்ல. ஏய் மாயா மாயா மாயா, என் செல்லம்ல. ஏய் கோச் இருக்குன்னு சொன்னல. போகாத மாயா. ஏய் போடா சீனு. ஏய் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. உள்ள வாங்க அக்கா. வாங்க சாமி. அக்கா அக்கா இதோ வந்துருவாங்க சாமி. என்ன சிவா? அக்கா வாங்க சாமி. வணக்கம். ஆமாக்கா, சீனு எங்க? ரூம்ல தான் இருப்பான். அட கூப்பிடுங்கக்கா. சீனு சீனு சீக்கிரம் வாப்பா. அம்மா கூப்பிடுறாங்க, வா என்னன்னு பார்க்கலாம். வாடா. என்னம்மா? டேய் மவனே, நீ மாலை போட்டுக்க மாட்டேன்னு எங்களுக்கு டிமிக்கி கொடுத்தல. இப்ப பாரு, உங்க அம்மா பூசாரிவே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. ஐயோ, மாலையெல்லாம் எனக்கு வேணாம். மாலையெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன். அதான் இத்தனை பேர் மாலை போட்டிருக்கீங்களே, என்ன ஆள விடுங்க. டேய் நாங்க எல்லாரும் மாலை போட்டிருக்கோம்ல, நீ மட்டும் மாலை போடலன்னா எப்படிரா? போட்டுக்கோடா. சூப்பர் சித்தப்பா. இப்ப நல்லா சிக்கனியா? இப்ப என்ன பண்ணுவ? மாமா விட்டுறாதீங்க. இவனை புடிச்சு இழுத்து எப்படியாவது மாலைய போட்டுருங்க. ஏய் மாயா. ஆமாமா. சீனு, இனி உனக்கு காலத்துக்கும் சன்னியாசம்தான். பாட்டி வேற வழியே இல்லப்பா. மாலை போட்டுக்க. என்ன பண்றது? மாப்ள, இவன் உன் ஃப்ரெண்டு தானே? இவன் இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டான். இவனை நாம புடிச்சு மாலைய போட வைப்போம். என்ன சரிதானே? ஆமா ஆமா கரெக்ட் தான்.
டேய் சீனு உட்கார்றா. அரோகரா அரோகரா. அரோகரா. பொண்டாட்டிய கொஞ்சி கொலாவறியா? இனி எப்படி கொஞ்சறன்னு நானும் பாக்குறேன். சீனு 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 எழுந்துரு. மாலை போட்டா மட்டும் பத்தாது, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு குளிக்கணும். மாயா, என்ன தொந்தரவு பண்ணாத மாயா, எனக்கு தூக்கம் சொக்குது. ஐயோ சீனு, ஏய், பெரியப்பா கூப்பிடுறாரு. ஆ? அவர்கிட்ட போய் நீ சொன்னதை அப்படியே சொல்லட்டுமா? ஆ? மாயா, மாமா கூப்பிடுறாரா? ஆமா, வா சீனு வா. ஏய். ம். டேய் என்னடா இப்ப எந்திரிச்சு வர? இவங்க எல்லாரையும் பாரு, குளிச்சு முடிச்சு பூஜைக்கே வந்துட்டாங்க. போ போய் குளிச்சிட்டு வா. ஆ இந்தடா அத்தை, என்னது இது? அருகம்புல்லு ஜூஸ். அருகம்புல் ஜூஸா? இது எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க? உங்க கையால சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க அத்தை. ஆம், ஆ, டேய் மாலை போட்டிருக்கும் போது காஃபி எல்லாம் குடிக்க கூடாது. முதல்ல இத குடி, உடம்புக்கு சுறுசுறுப்பா இருக்கும். குடிடா. அத்தை வேணாம் அத்தை. பாரு, உங்க மாமாவே குடிக்கிறாரு, உனக்கு என்ன? குடி. இந்தா. குடி. குடிச்சிரு. ம். உடம்புக்கு நல்லதுடா, குடி.